7 நாட்கள் சொல்றோம்ல, சனி, ஞாயிறு, புதன், செவ்வாய். இந்த 7 நாட்களை முதல்ல தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் ஆகட்டும், இல்ல மற்ற 5 கிரகங்கள் ஆகட்டும், மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் அவ்வளவா பூமி மேல பரவாது. ஏன்னா அது பூமியில இருந்து தொலைவான தூரத்துல இருக்கு. இந்த 7 கிரகங்களும் நம்ம பூமி மேல தினந்தோறும் தாக்கம் செலுத்துது. இந்த 7 கிரகங்களினுடைய தாக்கத்தை வைத்துதான் 7 நாட்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த 7 கிரகங்களும் தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம ஹோரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 1 மணி நேரம் சூரிய ஹோரை இருக்கும். திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 1 மணி நேரம் சந்திர ஹோரை இருக்கும். செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 1 மணி நேரம் செவ்வாய் ஹோரை இருக்கும். அதாவது மார்ஸ்ங்கிற பிளானட்டோட தாக்கம் நம்ம பூமி மேல அதிகமா பரவும். புதன்கிழமை அன்னைக்கு மெர்க்குரியோட தாக்கம் பூமி மேல அதிகமா இருக்கும். அதனால புதன் ஹோரை ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஜூபிட்டருடைய தாக்கம் பூமி மேல அதிகமா இருக்கும். அதனால இன்னைக்கு குரு ஹோரை இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீனஸனுடைய தாக்கம் பூமி மேல அதிகமா இருக்கும். அதனால அதுல சுக்கிர ஹோரை இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சாட்டர்னுடைய தாக்கம் பூமி மேல ஜாஸ்தியாக இருக்கும். அதனால முதல் ஹோரை சனி ஹோரையாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்துல டெலஸ்கோப்பே இல்லாம எந்த கிரகம் பூமி மேல தாக்கம் செலுத்துதுன்னு கண்டுபிடிச்சு, அது எந்த நேரத்துல தாக்கம் செலுத்துதுன்னு கண்டுபிடிச்சு, அதை எப்படி வரையறுக்கணுங்கிறத கத்துக்கிட்டு முதல் 1 மணி நேரம் இந்த கிரகங்களுடைய தாக்கம் வர மாதிரி 7 நாட்கள் ஆதி தமிழர்கள் அமைச்சிருக்காங்கன்னா, அப்ப அந்த காலகட்டத்துல எவ்வளவு முன்னேறியதா நம்மளுடைய சமுதாயம் இருந்துருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.